ஏங்க சொல்லு தம்பி. பூண்டு உரிச்சிட்டீங்களா? இந்த பூண்டு உரிச்சிட்டு இருக்குது. ஏன்னா பூண்டு வந்து ஈரமா இருக்குது, அதனால கொஞ்சம் லேட் ஆகுது. உரிச்சிட்டேன். இது என்ன முருங்கைக்காய் இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குது? ஏது முருங்கைக்காய்? இது வந்து எங்க ஃப்ரெண்ட் வந்து ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்தாங்க. ஊர்ல இன்னைக்கு தான் வந்தாங்க. இன்னைக்கு கொடுத்தாங்க பாருங்க, எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதாவது நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு, மரத்திலே பறிச்ச மாதிரி இருக்குது. அதாவது ஊர்ல தான் முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மழை பெஞ்சுன்னா வச்சுக்கோங்க, வாழை மரம் சாஞ்சிரும், முருங்கை மரம் வந்து காத்துல அடிச்சு கொட்டிக்கும் முருங்கை. அதெல்லாம் ஆளு கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்து வீட்டுல அக்கத்து வீட்டுலாம் கொடுத்து விடுவாங்க. அதாவது ஷேர் பண்ணிப்பாங்க வச்சுக்கோங்க. அதே மாதிரி அவங்க வீட்டுல விளைச்சல் அதிகமா இருந்தாலும் இது மாதிரி இப்ப என்ன ஆச்சுன்னா, நம்ம துபாயில ஒரு 2 வருஷமா இருக்கிறதுனால பந்தக்காரங்க நம்மளுக்கு பந்தக்காரங்க அதிகமாயிட்டாங்க. வரவங்க எல்லாம் ஆளு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறாங்க. நாமளும் அது மாதிரி வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து ஷேர் பண்ணிக்கிறோம். எங்க வீட்டுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது எப்படின்னா ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு குழம்பு வைப்பாங்க. ஒரு நாளைக்கு வந்து கீரை, ஒரு நாளைக்கு வந்து முருங்கைக்காய் குழம்பு. முருங்கைக்காய் குழம்பு எப்படி வைப்பாங்கன்னா, முருங்கைக்காய் பொரி குழம்புன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து தெரியும் இது, இல்ல கிராமத்துல என்னமே செய்யறாங்க. ஆனா முருங்கைக்காய் பொரி குழம்பு எப்படி செய்யறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா வந்து இப்ப என் ஒய்ஃப் வந்து முருங்கைக்காய் பொரி குழம்பு செய்ய போறாங்க. ஆனா பொரி தேர்ந்துக்கிறாங்க. எங்க வீட்டுல எப்படி செய்வாங்கன்னா, முருங்கைக்காய் பொரி குழம்பு வெங்காயம் தக்காளி போட்டுட்டு முருங்கைக்காய் வந்துட்டு சிம்பிளா அதுல போட்டு, ஊர்ல வந்து அந்த வடம் இருக்கும், வடத்தை தாளிச்சுட்டு அதுல போட்டு செஞ்சிருவாங்க. சிம்பிளா இருக்கும். தெரியல எனக்கு அது போடுவாங்களான்னு. ஆனா ஊர்ல வந்து வீட்டுல எப்படி செய்வாங்கன்னா, முருங்கை பொரி குழம்பு செய்வாங்கன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இன்னும் கூட போட்டு சாப்பிடலாம்னு இருக்கும். அதாவது ஒரே ஒரு காயை வச்சு வீட்டுக்கு ஒரு 5 பேர் இருக்குன்னா வீட்டுல எல்லாருக்குமே சமையல் செஞ்சிருவாங்க அந்த ஒரு காயை வச்சு. அதே மாதிரி வந்து ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா முள்ளங்கி சாம்பார் வைப்பாங்க. ஒரே காய் தான். ஏன்னா இப்பதான் இந்த பொரியல்லாம் வந்தது. நான்லாம் வந்து எத்தனை வருஷம் 12வது வரைக்கும் படிச்சேன், காலேஜ் வரைக்கும் படிச்சேன். எங்க வீட்டுல பொரியல்ன்ற பேரே தெரியாது எங்களுக்குலாம். பொரியல்லாம் வைக்க மாட்டாங்க, ஒரே குழம்பு தான். எதா இருந்தாலும் ஒரு குழம்பு, ஒரு காய்கறி போட்டு இல்லைன்னா எல்லாம் சேர்த்து போட்டு சாம்பார் வச்சிருவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அமாவாசையா இருக்கும், இல்ல பௌர்ணமியா இருக்கும், அன்னைக்குதான் எல்லா காய்கறியும் போட்டு வைப்பாங்க. நீ நல்லா ஒரு காய் தான். ஆமா. அதே மாதிரி வந்து எங்க வீட்டுல எனக்கு செஞ்ச ஒரே பொரியல் என்னன்னா, வாழைக்காய் பொரியல் செய்வாங்க. அது எப்ப தெரியுமா? மரம் எப்படின்னா சாஞ்சு ஊந்துரும். ஆயா வீட்டுல வாழை மரம் வச்சிருப்பாங்க, மழைக்கு சாஞ்சிரும். அப்ப வந்து அப்படியே எடுத்தாந்து கொடுப்பாங்க, 10 காய் 20 காய். அன்னைக்குதான் பார்த்தா பொரியல் செய்வாங்க. இது மாதிரிதான் நாங்க பொரியல் சாப்பிட்டுக்கிட்டே. இப்பெல்லாம் செய்யறாங்களே டெய்லி ஒரு பொரியல், முட்டை பொரியல். நான்வெஜ் எல்லாம் தீபாவளி பொங்கலுக்கு மட்டும் தான் செய்வாங்க. எனக்கு தெரிஞ்சு தீபாவளி பொங்கலுக்கு தான் நான்வெஜ். அது வந்து தீபாவளிக்கு அப்போ ஒரு நாள், பொங்கலுக்கு வந்து கருநாள் அன்னைக்கு செய்வாங்க. இது கூட இதை வாங்குறதுக்கு வெடிகாலையிலே போயிடணும். இந்த வரைக்குமே அப்படிதான் இருக்கிறாங்க. அதாவது மேபி சிக்கன் இல்ல மீன் செய்வாங்க. மீன் கூட என்ன 2 மீன் தான், ஒண்ணு மத்தி மீன் இல்லைன்னா கவலை மீன். நாமளே ஆல்ரெடி கவலைல தான் இருப்போம். டெய்லி ஆனா கவலை மீன் தான் செய்வாங்க. இது தான் நாங்களும் வந்து சாலமன் ஃபிஷ், கிங் ஃபிஷ், அந்த ஃபிஷ்ன்றவங்களாம் கிங் ஃபிஷ் எல்லாம் பேர் கூட தெரியாது. அப்படிதான் வளர்ந்தோம் நாங்களாம்.